குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனின் அருள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி, பொருளாதார வளம், கலை திறமை மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை வழங்குகிறது. இருப்பினும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமடைந்தால் வாழ்வில் பல சவால்களை சந்திக்க நேரிடும். இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் சுக்கிரனின் அருளை பெறவும் ஜோதிட சாஸ்திரம் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய 5 கோயில்களை பரிந்துரைக்கிறது. 1. கஞ்சனூர் சுக்கிரன் கோயில், தஞ்சாவூர். கும்பகோணத்திலுள்ள இந்த கோயில் சுக்கிர பகவானுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு சிறப்புத் தலம். துலாம் ராசியின் ஆதிபதி சுக்கிரன் என்பதால் இந்த கோயிலுக்குச் சென்று வழிபடுவது மிகவும் அவசியம். இங்கு வழிபாடு செய்வதன் மூலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் திருமணத் தாமதம், குடும்பப் பிரச்சனைகள், பொருளாதாரச் சிக்கல்கள் ஆகியவை நீங்கி வாழ்வில் செல்வாக்கும் கலைத்துறையில் வெற்றியும் கிடைக்கும். 2. திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயில், நாகப்பட்டினம். இந்த கோயிலில் புதனுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் பலம் மட்டுமல்ல, புதனின் அருளும் மிக முக்கியம். இங்கு தரிசனம் செய்வதன் மூலம் புத்திசாலித்தனம், கல்வி மற்றும் வணிகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். 3. உலகளந்த பெருமாள் கோயில், திருக்கோவிலூர், விழுப்புரம். வாமன அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த கோயிலுக்குச் சென்று வழிபடுவது துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. மேலும் திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்கள் இங்கு வழிபாடு செய்தால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. 4. வட ஆரண்யேஸ்வரர் கோயில், திருவாலங்காடு, திருவள்ளூர். ஐம்பெரும் நடன சபைகளில் ஒன்றான திருவாலங்காட்டிலுள்ள இந்த கோயில் ரத்தின சபை என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். இந்த கோயிலுக்குச் சென்று பிரார்த்தனை செய்தால் கலைத்துறையிலும் தொழிலிலும் சிறந்து விளங்கலாம். 5. ஜம்புகேஸ்வரர் கோயில், திருவானைக்காவல், திருச்சி. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தத்துவத்தை குறிக்கும் இந்த கோயில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை வழங்கும். இங்கு வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கிரனுடன் சந்திரனின் பூரண பலமும் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இந்த 5 கோயில்களுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒருமுறையாவது சென்று வழிபட்டால் குடும்ப நலன், திருமண வாழ்க்கை, கலைத்துறை முன்னேற்றம், பொருளாதார வளம் மற்றும் மன அமைதி ஆகியவை நிச்சயம் கிடைக்கும் என்று பழமையான ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.